ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வீடியோ. நான் உங்கள் பவித்ரா மேக்கோவர். ஸோ ரொம்ப ஒரு ஆஃப்டர் லாங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணுறோம் இல்லையா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெட்ஸ் டு செலிப்ரேட் விநாயகர் சதுர்த்தி. ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. அதுக்காக ஒரு மேக்கோவர் கிரியேட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப ஹெவி மேக்கப்லாம் இல்லாமல் லைட் வெயிட்டான ஒரு மேக்கப், பட் சிம்பிளாக இருக்கணும், எலிகெண்ட்டாக இருக்கணும், பார்க்க நீட்டாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே கொடுத்துருக்க பில்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ அப்டேட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள. இப்போ வந்து லிப்ஸில் கேர் பண்ணால் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும்னு வைங்களேன். நீங்கள் மேக்கப் முடிச்சுட்டு ஒரு லிப்ஸ்டிக் போடுங்க. ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். எந்த ஒரு அந்த சைடு அந்த ட்ரைனஸ் அந்த கோடு வராது. உங்களுக்கு லாங் ஸ்டே லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா லாங் ஸ்டே கொடுக்கும். மேட் போட்டிங்கன்னா மேட் ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாமே மேக்கப் முடிஞ்சு கடைசியாக லிப் பாம் போடுறது தான். ஸோ அதனால் ஜஸ்ட் யூ ஸ்டார்ட் யூ மேக்கப் வித் லிப் பாம் ஃபஸ்ட். ஸோ நான் வந்து லிப் பாம் போட்டுக்கிறேன். முகத்தில் வந்து எனக்கு குழியாக இருக்குது. மேக்கப் போட்ட ஃபினிஷ் நல்லா இருக்குது, தூரமாக பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த போசஸ் குட்டி குட்டியாக எனக்கு தெரியுது. ஸோ அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. டோனர் வந்து அதுதான். ஸோ போசஸ் வந்து டைட்டன் பண்ணுறதுக்காக தான் டோனர். இப்படி டேப் பண்ணாலே போதும், ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி க்ரீம் பேஸான ஒரு மாய்ஸ்சர் எடுத்துக்கிறது ஓகே பெஸ்ட். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ஜெல் பேஸான மாய்ஸ்சர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். காம்பினேஷன் ஸ்கின் டீ சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு இந்த இடத்துலலாம் ஆயில், இந்த இடத்துலலாம் ட்ரை சொல்லிட்டு காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு வாட்டர் பேஸ் இல்லைன்னா லோஷன் டைப்பான ஒரு மாய்ஸ்சர் எடுத்துக்கிறது நல்லாயிருக்கும். ஜென்டிலாக அப்ளை பண்ணும், ஓவராக புஷ் பண்ணி அழுத்த வேணாம். ஜஸ்ட் ஜென்டில் ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து உங்கள் மாய்ஸ்சர் வந்து உங்கள் ஃபேஸில் செட் பண்ணிக்கோங்க. செட்டிங் ஸ்ப்ரே எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா நல்ல லாங் ஸ்டே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செட்டிங் ஸ்ப்ரே தான் ஹெல்ப்பாக இருக்கும். ப்ரைமர்லையுமே பார்த்தீங்கன்னா நார்மல் டு ஆயில், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ஆல் ஸ்கின் டைப்புன்னு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டைப்ஸ் இருக்குது. இதான் டீ ஏரியா. ஸோ எஸ், இதான் டீ ஏரியா. இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு நோஸில் ரொம்ப வேர்க்கும். அதுக்கப்புறம் கண்ணும் ஜஸ்ட் அப்ளை. இப்படி ஒரு அப்ளை பண்ணால் போதும். போட்டு புஷ் பண்ணணுன்னு கிடையாது. ஜஸ்ட் ஜென்டிலாக ஒரு அப்ளை. உங்கள் ஃபேஸ் கிளியராக இருக்குது, இந்த மாதிரி ஆக்னிஸ், பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஃபவுண்டேஷன் போயிருங்க. அண்டர் ஐ மட்டும் பிளாக்காக இருக்குது, எனக்கு நோஸ் கிட்டெல்லாம் பிளாக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் கலர் கரெக்ஷன்ஸை வாங்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி பிக்மெண்ட் இருக்கும், அந்த பிம்பிள்ஸ்க்கு நீங்கள் க்ரீன் யூஸ் பண்ணிட்டு ஆரஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து பிம்பிள்ஸ்லாம் இல்லை, பட் ரொம்ப அண்டர் ஐ பிளாக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆரஞ்சு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரே ஸ்டெப்லேயே முடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ என்னென்னா ஆரஞ்சு கரெக்டர் நான் எடுத்துக்கிறேன் இந்த கையில். இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் டோனை ஒரு கையில் எடுத்துக்கிட்டேன். ஸோ கலர் கரெக்டர் எல்லாமே நீங்கள் வந்து டேப் தான் பண்ணணும். பிளெண்ட் பண்ணுறது லைட்டாக வந்து நான் டேப் பண்ணிக்கிறேன், அப்போ தான் ஈவன் ஆகும். ஸோ ஒரு கோட்டு தான் கொடுத்தேன், நீங்களே டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கவரேஜ் கொடுத்துருக்கு. இந்த கண்ணு ஏரியா மட்டும் நான் வந்து கலர் கரெக்டர் பண்ணி கன்சீல் பண்ணியிருக்கேன். மற்ற ஏரியாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கன்சீலர் மட்டும் நான் வச்சு ஃபில் பண்ணிட்டேன். திரும்பியும் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணும்போதெல்லாம் இதை வச்சு தான் நான் வந்து செட் பண்ணுவேன். எனக்கு இவ்வளோ செட் பண்ணியுமே வராது நமக்கு. இதுக்காக தான் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது. இங்கே பாருங்கள், ஆக்சுவலி என்னோட ஐப்ரோ பார்த்தீங்கன்னா தின் கம்மி இல்லை. ஸோ அதனால் வந்து நான் பிளாக் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன். அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக தெரிஞ்சிச்சு, சின்ன குழந்தைக்கு மைண்ட் போட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால் கொஞ்சம் அதுலேருந்து வந்துட்டு டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணேன். அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு, அதனால் அதையுமே நான் விட்டுட்டேன். அடுத்தது வந்து கிரே ஒன்று யூஸ் பண்ணேன். ஸோ கிரேயுமே வந்து எனக்கு செட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாகவும் தெரியக்கூடாது, ஆக்வர்டாக தெரியக்கூடாது. நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் அந்த விஷயத்தில். அதனால் நேச்சுரலாக தெரியுங்கிறதுக்காக ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஐப்ரோஸை வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஐ ஷேடோஸில் தான் இருக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும், அந்த கலர்ஸ்லாம் ப்ராப்பராக பிக்மெண்ட்டாக நம்ம ஐயில் வந்து செட் ஆகணும்னா ரொம்ப கஷ்டம்தான். ஸோ ரெகுலர் டேஸ்க்கு நீங்கள் வந்து நியூட் ஷேட்ஸ் போடுறது, லைட் ஷேட்ஸ் போடுறது ஓகே. ஒரு ஃபங்க்ஷனுக்கே நம்ம செல்ஃப் க்ரூமிங் போடுறோம் அப்படின்னா ஐ ஷேடோஸில் தான் அது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா நியூட் ஷேட்ஸை நான் வந்து அவுட்டரில் கொடுத்துட்டு லைட் பிங்க் ஷேடை வந்து நான் போட்டுட்டு ஷிம்மர் டைப்பான ஷேட் எடுத்து நான் ஜஸ்ட்டு ஒரு டேப் தான் பண்ண போகிறேன். எப்படி வரப்போகுதுன்னு ஆக்சுவலி எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஷேட்ஸ்க்கே நமக்கு வந்து போடுறது ரொம்ப கஷ்டம். இதில் இத்தனை ஷேட்ஸா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். டார்க் ஷேட் எடுத்துட்டேன், பிங்க்கு தான், பிரைட் பிங்க் வேறு எடுத்துட்டேன். என்ன ஆகும் தெரியல, ஜஸ்ட் பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் வந்து ஒயிட் தான் தரேன். ஸோ வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் டேப் தான். நல்லாயிருக்கு.
ஸோ என்னோடய ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி லைட் வெயிட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக எடுக்கல நான். எங்கே கலர் பண்ணியிருக்கோமோ அதுக்கு மேலே மட்டும் அதிகமாக போட்டுட்டு மீதி இருக்க இடத்துலலாம் கொஞ்சமாக தான் பிளெண்டர். மேக்கப் ஒவ்வொன்றும் போடும்போதும் உங்களுக்கு என்னோடய ஃபேஸ் ஒரு டோனும் நெக்கு ஒரு டோனும் தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆக ஆக என்னோடய ஸ்கின் ஈவனாகவே டோன் வந்து செட் ஆயிரும். ரெண்டுமே இருக்கு இல்லையா, அதனால் வந்து நான் என்னோடய நெக்குக்கும் காதுக்குமே நான் வந்து செட் பண்ணிடுறேன். ஹைலைட்ரு, ப்ளஷ்ஷு, கான்டூர் இந்த 3மே நம்ம பண்ண போகிறோம். ஸோ 2 சைடு பண்ணதுக்கப்புறம் நோஸ் மறந்துடாதீங்க. ஸோ கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியறதுக்காக நான் நோஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ப்ளஷ்ஷு. ஸோ ப்ளஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா ஹெவியாக இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக போடுறது தான் எனக்கு பிடிக்கும். அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். முகம் பெருசாக இருக்கிறது மேக்கப் பண்ணும்போது இன்னும் பஃபியாக இருக்கிறனால லைக் அந்த மாதிரி ஏற்படும் போது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது கான்டூர் தான். ஐ திங்க் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைட் கொஞ்சம் உள்ளே போயிருக்கும், இந்த சைட் பஃபியாக இருக்கும். நீங்கள் நோஸ்க்கு ஹெவியாக ப்ரஷ் போடணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. லைட்டாக அந்த மாதிரி டேப் பண்ணாலே உங்கள் நோஸ் ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் ஆயிரும். மிடில்லேருந்து எண்டு வந்துட்டு நல்லா ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 சைடு ஈக்குவல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சைடில் வந்து எவ்வளோ பெரிய விங்ஸ் எவ்வளோ ஷார்ப்னஸ் வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். க்ரீமியாக மஸ்காரா எடுத்துக்கிறேன். கொஞ்சம் டென்ஸ் அதிகமாக காட்டுற மாதிரி புஷ் பண்ணி நீங்கள் ஈவனாக போடணும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி போட்டுட்டு ஸ்மச் பண்ணும்போது லைக் அந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆகும். ஸோ அதனால் இது இப்படி போடுறதுனால உங்களுக்கு லிப் லைனை தேவைப்படாது. கரெக்டாக நீங்கள் போட்டுருவீங்க. லைட்டாக கையை வச்சு டேப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிப் கிளாஸ் ரெடி ஆகிடும். எஸ் முடிச்சு அண்ட் ஹேண்ட் மட்டும் செட் பண்ணிட்டா நம்ம லுக் ஓவர். ஐ திங்க் எப்படி இருக்குது நம்ம மேக்கப். ஸோ இந்த மேக்கப் ஃபினிஷ் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். அண்டு நல்லா இருக்குல்ல, லைக் செட்டிலாகவும் இருக்குது. ஸ்கின் ஃபினிஷில் நீங்கள் ஸ்டார்டிங் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்க ஸ்கின் ஃபினிஷில் ஈவனாக ரொம்ப க்ளோவும் இல்லாமல் ஸோ செட்டிலாக நீட்டாக சிம்பிளாக இருக்குல்ல. ஓகே, எத்தனை பேருக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வேறு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.